என் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த நாளின் சிந்தனையிலே ஆவியானவர் நமக்கு கொடுப்பது, உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். ஆமென். ஒவ்வொரு புயலையும் அமைதிப்படுத்துவேன் என்று சொன்னால், வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், எல்லாவற்றிலும் புயல் மாதிரி இருக்கும், பெரிய புயலாக இருக்கலாம். ஆனால் அதை அமைதிப்படுத்துகிறவர் ஆண்டவர் ஒருவரே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எப்பொழுதும் நாம் வாசிக்கிற வார்த்தை தான். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், மறைபொருள்களையும், மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். உனக்கு நான் விளக்கி கூறுவேன். எப்படி சொல்லி கூறுவார்? விளக்கி கூறுவேன். விளக்கி, விளக்கத்தோட. பாருங்க, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தொடக்கத்தில் நான் சொன்னதை போல, தாயின் கருவினில் உருவாக்கி நீ தடுக்கி விழும்போது தாங்கி நின்றி, தூர சென்றாலும் துணையாய் நின்றி, துன்பத்தில் என்னை தாங்கிக் கொண்டே, அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன், உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன், உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டி, நானும் மயங்கி போனேன். அவருடைய வார்த்தையினால் நான் மயங்கி போனேன். அவர் என்னை மயக்கி விட்டார். ஒரு துன்பம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, நம்மை தாங்குகின்ற இறைவன். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை, வலப்புறம் போ, இடப்புறம் போ, இங்கே போ, இங்கே போகாதே, இப்படி போ, அப்படி போ என்று சொல்லி நம்மை கொண்டு போய் அமரச் செய்வார். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம், எங்கே உட்காரக்கூடாதோ, எங்கே யார் முன்னாலும் நிற்கவே பயப்படவோ அங்கேயே கொண்டு போய் அவங்க முன்னாலேயே நம்மளை உட்கார வைப்பார். பாருங்க, அநேக இடத்துல பாருங்க, சில இடத்துல நம்ம போய் பார்க்க போகும் பொழுது அங்கே இருக்கவங்க என்ன ஏது என்று விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படிங்களா, சரிங்க, அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி நான் கொஞ்சம் பிஸி என்று போய் விடுவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்க அவங்க முன்னாடி போயாச்சுன்னு சொன்னால், அவங்க நம்மளை பார்த்து, நம்ம முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க, ப்ளீஸ் பி சீட்டட். அல்லேலூயா. அமருங்கள் என்று சொல்லுவார்கள். பெரிய விஐபியாக இருக்கலாம், பெரிய பிரின்சிபலாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம். இன்னைக்கு கிரைஸ்ட் கிங் காலேஜில் அப்படி தான் நடந்தது. அங்கே நான் சென்ற பொழுது அவர் என்னை பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே அமருங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் சமூகத்தில் உட்கார முடியாது. விஐபிஸ் வரும்போது அவங்களுக்கு தான் மேக்சிமம் உட்கார வைப்பாங்க. சாதாரண மனுஷர்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல அற்புதம் என்ன,
அங்கே அமர்ந்தவுடன் நான் என்னுடைய ஊழியத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டேன். வேறு எந்த காரியத்தையும் நான் பேசலை. தந்தை லியோ அவர்கள் வந்து இந்த குழுவில் நமக்காக ஜெபித்ததையும் திருப்பலி ஒப்பு கொடுத்ததையும் பார்ப்பதற்காக அவரை காணும்படி நான் சென்றிருந்தேன். அங்கே சென்ற பொழுது டைரக்டர், காலேஜை நடத்தக்கூடிய டைரக்டர் சேவியர் ஃபாதர், அவரு முன்னாடி அவர் ரூம்குள்ளே தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். தந்தை லியோவுக்காக நான் ஃபோன் பண்ணுறேன். அவருடைய ஃபோன் கொஞ்சம் அவாய்ட் ஆயிடுது. ஆனால் நேராக என்னை கூட்டிகிட்டு போகிறார் ஆண்டவர். நேராக அவர் ரூம்குள்ளே கொண்டு போகிறார். அல்லேலூயா. அங்கே போய் அவரோட பேச ஏற்படுது. அங்கே போனது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டார். அவர் சமூகத்தில் உட்காரத்துக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் டைம் இல்லை, அவருக்கும் டைம் இல்லை. ஆனால் அவர் அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்களை கண்டால் மற்றவர்கள் முகம் பார்த்து உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் போகும்பொழுது சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. அவர் சொன்னார், உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசத்தை நான் பார்க்குறேன். நான் சொன்னேன் 72 வயசு ஆயிடுச்சு ஃபாதர், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை 10 வருஷமாக செஞ்சுட்டு வரேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் 10 வருஷம் ஊழியம் செய்கிறீங்க, 72 வயசே சொல்கிறீங்க, யூ ஆர் சீம்ஸ் டு பி வெரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் ஃபாதர். அந்த மனுஷன்கிட்ட எழுந்து வரும் பொழுது, அவரோடு பேசும்பொழுது, அந்த ஊழியத்தை குறித்து பேசும் பொழுது, நீங்கள் எங்கே ப்ரேயர் வைக்கிறீங்களோ நான் அங்கே வந்துடுறேன். பாருங்க, இப்படி ஒரு வார்த்தை. நான் சொன்னேன், ஃபாதர் இப்போத்துக்கு நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். அப்போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆராதனை செய்யறதுக்கு 1 மணி நேரம். நான் வாயை விட்டு கேட்டுட்டேன். அவர் உடனே எஸ் ஆரம்பிக்கலாமே. இப்போ ஆண்டவருக்கு சித்தம் இருந்ததுனால தான் ஆண்டவர் நாங்கள் அழைத்து சென்றார். அவருடைய சித்தம், அதனால தான் he has a plan for you. உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, நீ ஏன் கவலைப்படுற? நீ என் ஊழியன், நீ என் தாசன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன். யாரும் உனக்கு முன்னாலே எதிர்த்து நிற்க மாட்டார். எதிர்த்தவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் போய்விடுவார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த இடத்துல பேசும் பொழுது ஆவியானவர் உணர்த்தினார், கேளு, நீ கேளு, ஏன் பயப்படுற? டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். உள்ளத்தில் அப்படி வருது ஃப்ளோ, ஆட்டோமேட்டிக்காக பேசுகிறேன். அவர் ஒன்றுமே பேசலை. எஸ் எஸ் எஸ், இந்த வாரம் வச்சுக்கலாம், மாதத்துக்கு ஒரு தடவை முதல் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஆராதனை. நான் சொன்னேன் அவருடைய சமூகத்தில், ரொம்ப நன்றி ஃபாதர், ஆண்டவருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் என்று சொல்லும் பொழுது எனக்காக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பழரசம் அவ்வளோ திக்கா கொடுத்து என்னை உபசரித்து வழியெழுப்பும்பொழுது நான் சொன்னேன், சிற்றாலயம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி சிற்றாலயத்திற்குள் போய் என்னோடு அந்த குரு லியோ அவர்கள் வந்தார்கள். வந்த பொழுது நான் அவர்களுடைய சமூகத்தில் போய், ஆண்டவர் சமூகத்தில் அவரே திறந்து விட்டு லைட்டெல்லாம் போடுறார். நான் ஒன்றும் செய்யலை. நான் நேராக போய் நற்கன் ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டுட்டேன். நித்திய சுதிக்குரிய பாட ஆரம்பித்தேன். ஒரு 10-15 நிமிடம் ஆராதனை செய்து அங்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அந்த குருவானவர் லியோ தந்தை அவர்கள் எனக்காகவும் இந்த குழுவுக்காகவும் இந்த குடும்பத்திற்காகவும் ஜெபித்து ஆசீர்வாதத்தை தந்து வழி அனுப்பினார். அல்லேலூயா. ஆமாம், சில உண்மைகள் மறைக்கப்படும். மறை உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய பிளான் என்ன, அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அதுக்காகத்தான். 5 வருடங்களுக்கு முன்பதாக நான் கிரைஸ்ட் கிங் கான்வென்ட் காலேஜில் போய் நான் அங்கே ஆராதனை செய்திருக்கிறேன், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே நடந்திருக்குது. ஆனால் 5 வருஷம் கழிச்சிட்டு மறுபடியும் நான் அங்கேயே கொண்டு போகிறாருன்னா ஆண்டவருடைய திட்டம் எத்தனைப்பட்ட எவ்வளோ அற்புதமான திட்டம் என்பார்களே. எம்மாவு சீடர்கள் எப்படி எருசலேமை விட்டு திரும்பி போனார்களோ,
ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளம் பற்றியறிய செய்தது. அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் மீண்டும் அதே எருசலேம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரைஸ்த கிங் அந்த காலேஜுக்கு மீண்டும் என்னை அழைத்து சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் அப்படித்தான். இறை வார்த்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது அது உங்கள் உள்ளங்களிலே பற்றி எறியணும். ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் போய் அந்த வார்த்தை போய் உட்காந்து காங்கிரீட் ஆட்டம் சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்ட மாதிரி பில்லர் போடணும். ஆமென். ஆமென். அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் வாயில் இருக்கிறது, உங்கள் இதயத்தில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தும். ஆமென். சங்கீதம் 107 வாசிக்கிறோம். நெருக்கடி வேளையில் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடியதால் நான் அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன், நோயிலிருந்து குணமாக்குவேன். நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது அவர் நமக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. சுகம் தந்தீரையா, பெலன் தந்தீரையா, பெலன் தந்தீரையா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லைப்பா. உங்கள் சமூகத்தில் விட்டுட்டு நான் எங்கப்பா போவேன், நான் எங்கப்பா போவேன், எங்கே போனாலும் நிம்மதி இல்லைப்பா, எங்கே போனாலும் எனக்கு நிம்மதி இல்லைப்பா. ஆனால் உங்கள் சமூகத்தில் வந்துட்டா புது பலன் பெற்றவனாய், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவனாய், எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த இடைவிடா சகாய மாதா குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார். 31ஆம் வசனம் லூக்கா 24:31 சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் திறந்தன. கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். எப்பொழுது கண்கள் திறந்தது என்று சொன்னால் லூக்கா 24:30 சொல்லுகிறது, அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது. இப்போ இந்த இடத்துல அப்பம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வு தரும் வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி நான் உங்களை சொல்லுவேன், வார்த்தையை வாசிக்கும் பொழுது குடு குடு குடுன்னு போகாதீங்க, பிட்டு 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 வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறுத்தி 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 வாசிங்க, பிட்டு பிட்டு. அப்போ தான் சுவை அதிகமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அளவுக்கு அதை பிரித்து 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 நீங்கள் தியானிக்கிறீங்களோ அதுக்குள்ள மறை உண்மைகள் மறைந்து கிடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கொடுத்த பொழுது, பிட்டு கொடுத்த பொழுது, இறை வார்த்தைகளை பிட்டு உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கும். ஆமென். அப்போது அவர்கள் அவரை அடையாளம் கொண்டது போல நாமும் நம்மை படைத்தவரை, உருவாக்கினவரை, உண்டாக்கினவரை அடையாளம் கண்டுகொள்வோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்னாச்சு? உடனே அவர்களிடமிருந்து அவர் மறைந்து போனார். அவ்வளோதான். அப்படியே எங்கே போனார்? 36ஆம் வசனத்தில் சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர் வேறு எதுவுமே சொல்ல. அங்கிருந்து மறைந்து போறாரு. பேசிக்கொண்டிருந்த பொழுது, சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது
அதனால தான் 33ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு. எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஏனென்று சொன்னால் வழியிலே இயேசு அவர்களோடு பேசும் பொழுது, மறைநூலை விளக்கி கூறும் பொழுது அவர்கள் உள்ளம் பற்றி எரிந்தது. ஆமென். அல்லேலூயா. வார்த்தை அவர்கள் உள்ளத்தை ஊடுருவியது. நம்முடைய அந்த வார்த்தை நமக்குள்ள ஊடுருவணும். ஒவ்வொரு நாளும் ஊனும் உருக கலந்து அப்படியே அதுக்குள்ள டிராவல் பண்ணி வாசிச்சு பாருங்க. அதுல தாங்க இருக்குது அனுபவம். எரியவில்லை என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரம் அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போயிட்டாங்க. அங்கே 11 வரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார். அப்ப இயேசு ஒவ்வொருத்தருக்கும் உயிர்த்த பின்பு அங்காங்கே தரிசனமாகிறார். அல்லேலூயா. யாரை விட்டுட்டு போகல. உலகம் முடியும் வரையும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி 40 நாள் அவர் உயிர்த்த பிற்பாடு உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ 35ஆம் வசனத்தில் அவங்க நற்செய்தி அறிவிக்கிறாங்க. என்னன்னு? அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் ஆமென் எடுத்துரைத்தார்கள். என்ன எடுத்துரைத்தார்கள்? கண்டதையும். அதனாலதான் 1 யோவான் 1:1. 1 யோவான் 1:1. ஆமென். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை ஆமென். நாங்கள் கேட்டோம். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். இப்போ யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் அந்த வார்த்தை வெளிப்பாடு யாருக்கு கிடைக்குது? யோவானுக்கு கிடைக்குது. அதனால தான் அவர் எழுதுறாரு, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். எம்மாவு சீடர்கள் கேட்டார்கள். இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழுவில் உள்ளவர்கள் கேட்டோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை கண்ணால் கண்டோம். ஒவ்வொரு நாளும் வார நற்கருணை பிரசன்னத்தில் இறை வார்த்தையிலே நாங்கள் அவரை உற்று நோக்கினோம். நற்கருணை வடிவில் அவருடைய வார்த்தைகளை அவருடைய உண்ணும் பொழுதும் இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் கையால் நாங்கள் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம். அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப சாட்சிய வாழ்க்கை. நான் இன்னைக்கு காலையில் கிரைஸ்ட் கிங் காலேஜ் போனது, அங்கேருந்து நடந்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சாட்சியம் சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அதனால தான் 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே, கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. அப்ப 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கு ஏற்ப வாழ்வோராவோம். ஒழுங்கா வாசிங்க. வேற யாராவது? ஆமென். நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம்.
ஆமென். இருளில் நடந்து கொண்டு அவருடன் நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம். உண்மைக்கேற்ப வாழாதவர்களா. பிட்டு பிட்டு வாசிக்கலாம். பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்பத்தை பிட்டு இங்கே இறை வார்த்தையை பிரித்து 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 வாசிக்க பழகுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. மெதுவாக வாசிங்க. எதுக்கு ஓட்டம்? அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்பீடுன்னு. நம்ம எவ்வளோ ஸ்பீடுன்னு அவருக்கு தெரியும். ஸ்லோ ஸ்பீட், ஸ்லோ மோஷன், மெதுவாக நிதானமாக. ஆமன் பார்ந்தவர்களே, அதனால தான் 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் யாராவது ஒருவர், நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். அப்போ நாங்கள் கண்டதையும் கேட்டதை இன்னைக்கு காலையில் ஆவியானவர் அங்கே அழைத்து சென்றார். அழைத்து செல்லும் பொழுது அங்கே கண்டதையும் கேட்டதையும் தொட்டுணர்ந்ததையும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். சாட்சி. ஆமென். இந்த வாழ்க்கை அனுபவம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டதையும் கேட்டதையும் அறிவித்த அந்த சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். அப்போ சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க 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 ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாரே அன்றி தாழ்த்த மாட்டார். உயர்த்துவாரே, உன்னை தலையாக்குவார், வாழாக்க மாட்டார். உன்னை சீராட்டுவார், உன்னை தாளாட்டுவார், உனக்கு என்ன தேவை என்பதை உனக்கு கொடுப்பார். யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக இதையுமா சர்வ் பண்ண மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டானா? ஊழியக்காரனுக்கு ஃபாதர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, கொண்டு வாங்க. ஏன் இன்னும் வரல? ஏன் இந்த மகனுக்கு இன்னும் கொண்டு வரல? அங்கே இருக்க ஸ்டாஃபை அவர் பேசுகிறாரு. எப்படி யாராவது பேசுவாங்களா? எவ்வளோ பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்க போகும்போது அங்கே அவர் எப்படி பாருங்கள், ஒரு குருவானவர், ஒரு தந்தை, ஒரு கரஸ்பாண்டன்ட், ஒரு காலேஜுடைய நடத்தக்கூடிய ஒரு டைரக்டர், சாதாரண இந்த கிழமை அங்கே போய் நிற்கும்போது எனக்காக பரிந்து பேசுகிறார். ஏன் அவருக்கு இன்னும் லேட் பண்ணுறீங்க? ஏதாவது கொண்டு வாங்களே, அவருக்கு நான் கொடுக்கணுமே. அதை கேட்கும்பொழுது என்ன சந்தோஷமாக இருக்குமா? இதுதாங்க அனுபவம். தொடக்க முதல் இருந்த வாழ்வழிக்கு வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நீங்களும் கொண்டிருக்குமாறு. அங்கே உங்களுக்கு இந்த வார்த்தை, நீங்கள் கண்டதை கேட்டதை, அது பின்னாடி தேவ பிள்ளைகளே, நீங்களும் அதை கொண்டிருக்கணும். நாங்கள் எப்படி தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்குமாறு நம்ம என்ன செய்யணும்? கண்டதையும் கேட்டதையும் அதுக்கு போயிடுறோம். எனக்குள் இருக்கிறதா? தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவு உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள அது இருக்கா? நாம் கொண்டிருக்கிறோமா? சாட்சி வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கிறோமா? அதுக்கு தான் இதை ரிப்பீட் பண்ணுறாரு. நீங்களும் கொண்டிருக்க வேண்டும். நான் பெற்ற வரங்கள், நான் பெற்ற ஆசீர்வாதங்கள், நான் பெற்றது அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நான் பெற்றதை இந்த மக்களில் இறை சகாய மாதா குழுவில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஆவியானவருடைய ஆசை. ஆமென். அதுக்கு தான் ஆவியானவர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள்லாம் ஆண்டவருக்கு ஸ்பெஷல் பீப்புள். ஆமென். ஆமென். உங்களை அப்படியே செதுக்கி 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 ஒவ்வொரு நாளும் உங்களை அப்படியே மிளற செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு சங்கீதம் 31 ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 31. ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. 16ஆம் வசனம். ஆமென். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். உமது பேரன்பால் என்னை விடுவித்திரடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய முகத்தின் ஒளி. ஆண்டவருடைய ஊழியக்காரன் போய் நின்னா ஆண்டோடைய ப்ரெசன்ஸில் இருந்துட்டு அந்த தெய்வீக காலையில் அந்த ஆராதனைலாம் முடித்து ரெடி ஆகிட்டு அங்கே போகிறேன். அப்போது என்னுடைய முகத்தில் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நான் போய் அப்புறம் என்ன செஞ்சேன்? ஃபாதர் எங்களை ப்ளஸ் பண்ணுங்க, நேராக பொட்டி போட்டேன் அவர் முன்னாடி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ 72 வயசு உங்களுக்கு, தயவுசெய்து முட்டி போடாது. நோ ஃபாதர், உங்கள் முன்னாடி நான் முட்டி போட்டேன், நீங்களை என்ன பெஸ்ட் பண்ணாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாழ்ச்சி அங்கே வரணும். ஆமென். என்னை போனதும் அங்கே கூப்பிட்டாரு, உட்கார வச்சுட்டாரு, நல்லா பேசினாருன்னு சொல்லி நான் பெரிய மனுஷனாகக்கூடாது. எழுந்து அவருடைய சமூகத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் முட்டி போடணும். ஆமென். ஆமென். அங்கே மாதாவுடைய ஒரு சுருவம் வச்சுருந்தாங்க. அதுக்கு போனதுக்கு முன்னாடியே ஒரு அந்தோனியார் சுருவம் பெருசாக வச்சுருந்தாங்க. நான் போனதுமே அவர் சொல்லிட்டாரு, இந்த அந்தோனியார் நேற்று வந்தார், இன்னும் எடுக்காமல் இருக்கான்னு. எடுத்துட்டாரு. அவங்க எடுத்த பிற்பாடு அங்கே மாதா சுருவம் இருக்குது. ஃபாதர் அங்கே நிற்கிறாரு. நேராக மாதா பார்த்த மாதிரி நான் முட்டி போட்டுட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன எனக்கு ஒரு பிரச்சனை கிடைச்சது சொன்னால், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கன்னு நான் சொன்னேன், நீ கீழ்ப்படிஞ்சடா மகனேன்ற ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் முட்டி போடும்பொழுது அவர் ப்ளஸ் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஆசீர்வாதத்தை பண்ணி அனுப்புகிறார். இதுதாங்க ஒளியின் மக்கள். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும், உமது பேரன்பால் என்னை விடுவித்தல்னு சொன்னால், அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேலே இருந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சிறப்பு, ஆமென். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆமென். ஆசீர்வாதத்தின் தகப்பன். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 31:1 சொல்லுகிறது, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். ஆமென். அவர்கிட்ட நீ வந்துட்டினா, முட்டி போட்டுட்டினா, நம்மை ஒரு நாளும் வெட்கமடைய செய்ய மாட்டார். ஆமென். அவருடைய நீதிக்கேற்ப நமக்கு விடுதலை தருவார். ஆமென். அதனால தான் சொல்லணும், ஆண்டவர் சமூகத்தில் 5ஆம் வசனம் திருப்பாடல் 31:5 சொல்லுகிறது, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். இந்த உயிர், ஆத்மா, உடல், சரீரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தான். எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன், ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை மீட்டருள்வீர் என்ற விசுவாசம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, தொடக்க முதல் இருந்த வாழ்வழிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம்,
அதுதான் வார்த்தை, இறை வார்த்தை வெளிப்பாடு. அல்லேலூயா. அதனால தான் நேற்று நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியரிலே மிக அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். எனவே ஆமென். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது. ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து என்பதை ஆண்டவரின் பணியில் இன்னும் என்பதை அறிந்து 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 அங்கதான் அறிவு. முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? உறுதியோடு இருப்பதும், நிலையாய் நிற்பதும், ஆண்டவருக்காக உழைப்பதும் வீண் போகாது என்பதை அறிய வேண்டும். ஆமென். அறிந்து, அந்த அறிந்துன்ற இடத்துல தாங்க நிற்கணும். நம்ம நிற்கிறது இல்லை. எதை அறிந்து கொள்ள வேண்டும்? உறுதியோடு இருங்கள். ஓடி இருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உறுதியா இருங்க, நிலையா நில்லுங்க. ஒரு நேரம் வர ஒரு நேரம் வர மாட்டேன், காலையில் வர சாயங்காலம் வர மாட்டேன். காலையில் என்ன சாப்பாடு, சாயங்காலம் என்ன சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. அதை உண்ண வாங்க, அப்பத்தை உண்டு. இதை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வா. என்ன அழகான பாடல்கள். உறுதியோடு இருக்கணும், அவருடைய சமூகத்தில் நிலையாய் நிற்கணும். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். எப்போ அறிந்து கொள்ள போகிறீங்க? அறிந்து. அடுத்ததுதான் இதெல்லாம் அறிந்த பிற்பாடு ஆண்டவருடைய பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். பஸ் பிரித்து 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 படிக்கணும்னு சொல்றது இப்போ புரிகிறதா? அறிந்து ஆமென். ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16:13 சொல்லுகிறது, விழிப்பாய் இருங்கள். எப்படி? விழிப்பாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். எப்படி இருக்கணும்? நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து, துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். துணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வேண்டும். வலிமையுடன் செயல்படுங்கள். வலிமையோடு செயல்படுவோம். செயல்பட வேண்டும். வலிமையுடன் ஆராதனை, உன்னுடைய முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆற்றலோடும். ஆண்டவரே அன்பு, வலிமையுடன் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். பஸ் அனைத்தையும் அன்போடு. நீ ஆண்டவருக்கு அன்பாக ஊழியர் செஞ்சினா உன்ட்ட ஆண்டவர் எப்படி அழகாக பேசணும் அப்படி தான் பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனீன்னா தூய ஆவியானவர் அங்கே ஸ்டாப் ஆயிடுவார். பிசாசு உள்ள வந்து நின்றுடுவான். அல்லேலூயா. எனவே உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப் போவதற்காக நன்றி கூறி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.